மும்பைக்கு அருகில் ஒரு இடம் உள்ளது. அங்குள்ள விநாயகர் சிலை எந்த சிற்பியாலும் செதுக்கப்படவில்லை, மாறாக பாறையில் இயற்கையாகவே தோன்றியதாக நம்பப்படுகிறது. இங்குள்ள விநாயகரின் வடிவம் சாதாரண சிலை போல் இல்லாமல் இயற்கையான யானை முகப்பாறையின் வடிவில் காட்சியளிக்கிறது என்று கூறப்படுகிறது. இந்த அற்புதமான விநாயகர் கோயில் எங்கே உள்ளது? மேலும் இந்த பாறை உண்மையிலேயே பல மில்லியன் ஆண்டுகள் பழமையான எரிமலை லாவாவால் உருவானதா? இந்த இடம் மும்பையின் போரிவலி மேற்கு வஜீரா பகுதியில் அமைந்துள்ள சுயம்பு விநாயகர் கோயிலாகும். உள்ளூர் நம்பிக்கையின்படி இங்குள்ள விநாயகரின் வடிவம் சுயம்பு ஆகும், அதாவது அது எந்த மனிதராலும் செதுக்கப்படவில்லை, மாறாக இயற்கையாகவே தோன்றியதாக நம்பப்படுகிறது. இங்குள்ள இயற்கை பாறையின் வடிவம் பக்தர்களுக்கு யானை முக விநாயகரைப் போலவே காட்சியளிக்கிறது. இந்த காரணத்திற்காக பக்தர்கள் இதனை மிகவும் புனிதமானதாக கருதி விநாயகராக வழிபடுகின்றனர். இந்த இடத்தின் மிகவும் சுவாரஸ்யமான அம்சம் அதன் புவியியல் வரலாறு ஆகும். மும்பை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களின் பெரும்பகுதி தக்கான எரிமலை மண்டலத்தைச் சேர்ந்த பசால்ட் பாறைகளால் ஆனது. பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்த மாபெரும் எரிமலை வெடிப்புகளால் வெளிப்பட்ட எரிமலை குழம்பு குளிர்ந்து இந்த பாறைகளாக உருமாறியது. எனவே இன்று பக்தர்கள் விநாயகரைக் காணும் இந்த இயற்கையான கல் வடிவத்திற்கு பின்னால் ஒரு மிக பழமையான புவியியல் கதை உள்ளது. ஆனால் விநாயகரின் சுயம்பு தோற்றம் என்பது மத நம்பிக்கை மற்றும் உள்ளூர் நம்பிக்கையைச் சார்ந்தது என்பதையும், அதே சமயம் இந்த பாறை எரிமலை பசால்ட்டால் ஆனது என்பது ஒரு புவியியல் உண்மை என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள். ஒவ்வொரு ஆண்டும் பக்தர்கள் விநாயகரைக் காண இங்கு வருகிறார்கள். ஒருவர் இங்கு உண்மையான இதயத்துடன் பிரார்த்தனை செய்தால் கணபதி பாப்பா தனது பக்தர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவார் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். இதனால்தான் மும்பையின் பரபரப்பு மற்றும் நவீன வாழ்க்கைக்கு மத்தியில் இந்த சிறிய புனித தலம் மக்களுக்கு ஒரு சிறப்புமிக்க நம்பிக்கை மையமாக விளங்குகிறது. ஒருபுறம் பல மில்லியன் ஆண்டுகள் பழமையான எரிமலை பாறையையும், மறுபுறம் அதே இயற்கை பாறையில் தெரியும் யானை முக விநாயகரையும் கற்பனை செய்து பாருங்கள். இயற்கை இதை புவியியல் வரலாறு என்றும், பக்தர்கள் இதை கணபதி பப்பாவின் சுயம்பு வடிவம் என்றும் அழைக்கின்றனர்.